ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கிருத்திகா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன் பார்த்தே வந்திருப்பீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஃபேஷியல் கிட்ட வச்சு டீடைன் ஃபேஷியல் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெலோஹாரமோட நேச்சுரல் எசன்சஸ் கலந்து டீடைன் ஃபேஷியல் கிட். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கம்ப்ளீட் ஸ்டெப் ஃபேஷியல் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது வந்து 255 கிராம் தான் இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இது நான் வாங்கி ஒரு 6 மந்த்து கிட்ட இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஒரு 255 mlனால் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 5 to 6 டைம்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வருது. ஓகேங்களா, 5 to 6 டைம்ஸ் நல்லாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீடைன் ஃபேஷியல் தான் நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ விறுவிறுன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மாதிரி ஹெட் பேண்ட் இருந்தால் ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்மளோட இது பேண்டே வந்து விற்கிது மார்க்கெட்லலாம், ஃபேஷியல் பேண்டு தான் விற்கிது. இந்த பேண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஹெட் பேண்டை நான் டைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறது. நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என் ஃபேஸில் இருக்கிற அந்த விபூதி, குங்குமம், மை, மஸ்காரா, லிப்ஸ்டிக் இது எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து டிஷ்யூ வந்து விற்கும் மார்க்கெட்டில். இந்த பியூட்டி ப்ராடக்ட் கடையிலலாம் வந்து ஃபேஷியல் கிட்டுக்கு ஃபேஸ் டிஷ்யூன்னு தனியாக விற்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒரு டைம் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கிளென்சர். ஃபஸ்ட் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா கிளென்சர் தான். ஸோ பார்த்திங்கன்னா டீடைனோட கிளென்சர் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இந்த கிளென்சர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நம்ம பேக்கு பின்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பயப்பட தேவை. பேக் பின்னாடியே எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீன்ஸ் வரைக்கும் தி அப்ளை டு ஸ்கின் ஜென்ரல் மசாஜ் இன் சர்க்கிள் மோஷன் ஆன் தி ஃபேஸ், நெக் அண்ட் 5 to 10 minutes தென் கிளென்ஸ் நார்மல் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டிருக்காங்க. கழுத்து எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம். ஸோ கிளென்சர் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 5 டைம்ஸ் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கடைசியாக என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஒயிட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது. இன்னும் வந்து ஒரு 2 பேருக்கு பண்ணுற அளவுக்கு, இது இல்லாமல் 2 பேருக்கு பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ கிளென்சர் எதுக்காக பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலும் அது பத்தாது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளென்சர் வந்து அப்ளை பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிளென்சர் நம்ம வந்து வாங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் பால் இருந்தால் கூட அதை வந்து டிஷ்யூவால், காட்டன் டிஷ்யூவால் எடுத்து அப்ளை பண்ணுறது இது ரொம்ப 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 நல்லது. நம்ம டீடைன் கிளென்சர் நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குக்கும்பர் வந்து இதில் கலந்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம டேமேஜ் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் யூவி அண்ட் ரேயர்ஸ் வந்து இதில் இருக்குது. அது இல்லாமல் HA இருக்குது. ஸோ ஹைலூரோனிக் ஆசிட் சொல்லுவாங்க. அதை இது வந்து எல்லாமே சேர்ந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுது. நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட்னஸ், ரெஃபரன்ஸ், டெக்ஸ்டைலாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே இது பண்ணுது. நம்ம கையால் எவ்வளோ அளவுக்கு நல்லா மசாஜ் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் நேராக வந்து கிளென்ஸ் பண்ணுறது. கிளென்ஸ் வந்து ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கு ஃபேஸ் வாஷ் இதுவே இது பெட்ரு தான். ஸோ நல்லா வந்து இது வந்து நம்ம வந்து ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து ஒரு 5 minutes மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து டிஷ்யூவால் ரிமூவ் பண்ணுற வேண்டியதான். ஸோ நீங்கள் ஒரு டைம் மூஞ்சி கழுவ போக தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரை டிஷ்யூ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து
செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு. ஸோ ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபேஸை ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம பவுலில் ஸ்டீம்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வச்சுருப்பீங்க. இல்லாதவங்க வந்து ஒரு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம ஆவி பிடிப்போம்ல, ஸோ அதான் ஸ்டீம். நம்ம ஆவி பிடிச்சோன்னா இந்த ஓப்பன் போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஓப்பன் ஆகி காட்டும். ஸோ நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பண்ணும்போது உள்ளே இறங்கி நம்மளுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கவும், அது உள்ளே சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்க்ரப்புக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டீம் பண்ணல, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக நான் பண்ணக்கூடாது. நான் வந்து ஸ்டீம் நான் பண்ணல. ஸோ நான் அதுக்கு நேரடியாக செகண்ட் ஸ்டெப் போயிடுறேன். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸ்க்ரப் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸ்க்ரப் பண்ணால் தான் நம்மளோட அங்கங்கே இருக்க ஒயிட்ஸ் டார்க் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே கொடுக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறது நல்லது. ஸ்க்ரப் பற்றினது வந்து ஃபுல்லாகவே நம்ம தேடணும்னு அவசியம் கிடையாது, இல்லை நம்ம எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா அப்ளை ஸ்க்ரப் ஆன் தி skin and gentle massage in circle motion on the face neck for 10 to 5 minutes. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் இதால் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த சர்க்கரை இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி சர்க்கரை போட்டு நம்ம பண்ணால் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா அந்த டார்க் சர்க்கிளில் இருக்கிறது, நம்மளுக்கு கண்கிட்ட இருக்கிற இந்த டார்க் பிச்சிங் இருக்குதுல்ல, அது இந்த ஒயிட் பிச்சிங் இருக்குதுன்னு அதெல்லாம் வந்து அழகாக வெளியே எடுத்து கொடுத்துரும். ஸோ ரொம்ப பிம்பிள் இருக்கவங்க அப்படின்னு இருக்கவங்க தயவு செஞ்சு ஸ்க்ரப் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தேய்க்க இன்னுமே வந்து அது இப்படி பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஸ்க்ரப்பை மட்டும் நீங்கள் வந்து என்னோட பர்சனல் வந்து ஸ்க்ரப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பிம்பிள்ஸ் இப்போ இல்லைன்றதுக்கோசம் தான் ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து அழுத்தி வந்து பண்ணக்கூடாது, ரொம்ப டூலாக வந்து பண்ணணும் நம்ம ஸ்கின்னை. ஸ்க்ரப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின்னில் வந்து ரொம்பவே ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிம்பிள் ஸ்கின் இருக்கவங்க ஸ்க்ரப் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்க்ரப்பில் வந்து டீடைன் ஸ்க்ரப்பில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆஃப் த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தி ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ரிமூவ் த டென்டட் ஸ்கின், நம்ம அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டென்டட் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது இந்த ஸ்க்ரப் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெசன்ட் ஆயில் வந்து கலந்துருக்கு. ஸோ நல்லாவே வந்து மசாஜ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ண தேவையில்ல, இதையுமே நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோஸில் இருக்கிற அந்த பிளாக் மார்க் ஒயிட் மார்க்லாம் நிறையாவே நம்ம வந்து நோஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கு இந்த டூல் வந்து எல்லா கடையிலையுமே விற்கும். ஸோ அது ட்ரை பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அதை எடுத்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கே எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெயின் இல்லாமல் மெதுவாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வேகமாக எடுத்தால் தான் அந்த எல்லாமே வந்து வெளியே வரும். அது வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டேன். இது உங்களுக்கால வாங்க முடியல, அர்ஜென்ட்டாக நான் பண்ணணுன்னா உங்களோட சேஃப்டி பின் இருக்குல்ல, அதோட பேக் சைடு இருக்குல்ல, அதை கூட நம்ம வச்சு பண்ணலாம். அதுவுமே நல்ல உங்களுக்கு அவுட் சைடு எடுத்து கொடுக்கும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீம் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ க்ரீமில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் இந்த க்ரீமு. ஸோ இது வந்து நமக்கு எங்கெங்கே ஃபேஸில் வேணுமோ அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு மசாஜ் மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணுற மசாஜ் நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸட்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் ஹெல்ப் ரிமூவ் ஸ்கின் டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஸ்கின் சன் டேமேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் ஆஃப் ஸ்கின் லைட்னிங் க்ரீம் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு அந்த அளவுக்கு நல்லாவே நம்ம கையை வச்சு நம்ம ஃபிங்கரை வச்சு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளென்சிங் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை. சூப்பராகவே எஃபெக்டிவாக எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த க்ரீம் வந்து ரொம்பவே அப்ளை பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லாவே கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 10 மினிட்ஸ் கிட்ட ஆயாச்சு. ரொம்ப நல்லாவே வந்து ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
இருக்கும். நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ 4th ஸ்டெப் வந்து ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜெல்லி தான் ஜெல். அது நல்லா ஒரு மாதிரி ஜெல் டைப்பில் இருக்கும். நம்ம ஹாலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவோம்னா அந்த டைப்பில் இருக்கும். நம்ம கூலிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின்னை. ஸோ நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இந்த ஃபேஷியல் ஜெல்லில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அண்ட் வாட்டர்மெலன் ஆலோவேரா அந்த 3மே வந்து மிக்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்டிவ் கொடுக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது தெரியும் நல்லா கூலாக ரொம்ப கூலாக இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது லீவிங் ஸ்கின் இது வந்து ரொம்ப கூலிங்னஸை கொடுக்குறது. 3மே வந்து கூலிங்னஸ் கொடுக்குறது. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸேஷனாக நம்ம ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு மசாஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நெக் டு ஃபேஸில் வந்து சர்க்கிள் மோஷன்லேயும் ஃபேஷியல் பண்ணுற மாதிரியும் ஒரு 3 to 5 minutes நல்லாவே வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் மசாஜ் பண்ணிட்டேன். சூப்பராகவே ரொம்ப கூலிங்காக இருந்தது. ஸோ 10 மினிட்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதையும் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஜெல் இந்த ஃபேஸ் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து ரொம்ப க்ரீமாலாம் தெரியாது. அடுத்த ஸ்டெப் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பேக். நம்ம வந்து ஃபேஸ் பேக் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரியான இந்த பேக்கும். ஸோ இது மாதிரி ட்ரையாக இருக்கும். நம்ம தண்ணி தொட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரஞ்சோட பீல் வந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆரஞ்சு பீலும் வந்து விட்டமின் ஹியும் 2மே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு பீல் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஒயிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் இ கேப் எல்லாமே தெரியும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக வைக்காமல் ரொம்ப சாஃப்ட்னஸ் ஸ்கின்னாக வந்து கொண்டு வரும். இது வந்து நம்ம ஃபேஸ் டு நெக்கில் வந்து நல்லா எவ்வளோ தூரம் வேணுமோ நல்லா ஸ்கின் வந்து எவ்வளோ நம்மளுக்கு மசாஜ் பண்ண முடியுமோ நம்ம கையால் அதே மாதிரி 10 to 20 செகண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து இதை வந்து ட்ரையாக விட்டுடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் எனக்கு வாயெல்லாம் பட்டுருச்சு, அதனால் நான் தொடச்சிட்டேன். ஸோ கண்ணில் அப்ளை பண்ணுறதை விட இது ஃபேஸ் டு நெக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸு 30 மினிட்ஸ் கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நான் படுத்துட்டு இருந்த ஞாபகமே இல்லை. ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு லைட்டாக தண்ணியில் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தா தெரியும் முன்னே இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் கொஞ்சம் லைட்டாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கே. அப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபேஷியல் பண்ணாலும் ஃபேஸ் பேக் போட்டாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஃபேஷியல் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயுமே வெயிலில் போக வேண்டாம். அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெளியே போகிறது ரொம்ப நான் போயே ஆகணும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் இல்லாதவங்க ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போங்க. ஆனால் வெளியே போகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டவல் ஏதாச்சும் ஷால் எடுத்து நம்ம ஃபேஸில் வேர் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இதான் அந்த ஃபேஷியல். இது வந்து நம்ம ஸ்கின் வந்து லைட்டாக பிரைட்டன் ஆக்கி விட்ருக்கு. எனக்கு ஃப்ரெஷ் லுக்கு கொடுத்துருக்கு. எனக்கு லைட்டாக சேஞ்ச் தெரியுது. ஸோ நமக்கு வந்து இந்த பண்ணுறதுனால உள்ள இருக்கிற பாக்டீரியா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நம்ம ஸ்கின்னை வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நான் வந்து இப்போ ப்ரெக்னென்சியில் இருக்கிற மோஸ்ட்லி நான் பண்ணவே இல்லை, பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் நான் வந்து 7th மந்த்ன்றதுனால இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணுவேன். ஸோ அது எனக்கு எதுவுமே ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, நம்ம முடிச்சிடலாம் வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக இவ்வளோ திரும்ப பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, வியூஸ் வருது, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. டேக் கேர், பை பாய்.